சோஃபா போகுது. சோஃபா பின்னாடியே புது முதலமைச்சரும் அந்த வீட்டுக்கு போறாரு. புதுமையான ஆட்சி புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க. இன்னைக்கு புஷ்பா பட பாணியில ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நம்ம இளவரசர் உதய அவர்களே, நீங்க இன்னும் 90% ஜெயிச்சுட்டாங்க, சட்டசபையில் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணா, இந்த குடும்பம் என்னைக்கும் திருந்தவே திருந்தாது. பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில போட்டியிட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அந்த கட்சி தலைவருக்கே தெரியாம திருட்டுத்தனமாக ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் வேர்ட்ஸ். சாரி மாமா. உன்ன சாரி கேப்பேன். இப்ப நான் சொல்றது ரொம்ப டீசென்டான வெர்ஷன். என்னடா பேச்சு பேசுறீங்க? உங்களை சொல்ல என்ன பேச்சு பேசுறீங்க? உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் காமராஜ் உட்காருங்க. அந்த கட்சி தலைவர் திரு டிடிவி தினகரன் சொன்னது என்ன தெரியும்? சொன்னாரு, மாற்றம்னு சொன்னீங்க, இது மாற்றம் இல்ல துர்நாற்றம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அடுத்து நடந்த இன்சிடென்ட் தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். இல்ல நான் சொல்லி ஆவண இல்ல, நான் சொல்லுவேன். பிளவுபட்ட குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவரோட வீட்டுக்கு ஒரு புது சோஃபா போகுது. சோஃபா பின்னாடியே புது முதலமைச்சரும் அந்த வீட்டுக்கு போறாரு. புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க. இன்னைக்கு புஷ்பா பட பாணியில ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நீ சொல்றதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் எங்க படிச்ச, எப்படி தெரிஞ்சுக்கிட்டே? யாரு தெரியும், ஏதோ வாயில வந்து அடிச்சு விட்ட அப்படி சொன்னதை அவங்க மேலுவாங்க. இத பார்த்துட்டு மக்கள் இன்னைக்கு என்ன தெரியுமா கேக்குறாங்க? சேஞ்சுன்னு சொன்னீங்களே, இந்த சேஞ்சுக்கு பின்னாடி மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச் இருக்கோ? என்ன ரைமிங்கா பேசுற? உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பெரிய தப்ப பண்ணிட்டோமோன்னு இன்னைக்கு வருத்தப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. யாப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. மக்களுடைய அந்த உணர்வை வெளிப்படுத்தும் விதமா இந்த ஓட்டெடுப்புல கலந்துக்காம வெளிநடப்பு செய்ய போறோம். கிளம்புறேன். ஐயா அப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. ஐயோ இது போதுங்க, வேலை முடிஞ்சா கிளம்பிருங்க. நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அது எப்படி தாட்டு புடுன்னு கத்துனா நாங்க அவமானப்பட்டுருவோமா? இதுல சாரு நடுவுல எந்திரிச்சு இதுதான் உங்க கிளீன் கவர்மெண்டோடைய லட்சணமானு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படா கேப் கிடைக்கும் பூர்லான்னு. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். வீண் புகழாரம் வேண்டாம், அது ஆட்சிக்கு கேடு. நான் நேற்றைக்கு ஆதரித்து இன்றைக்கு ஆதரித்து நாளைக்கும் ஆதரிக்கிற காரணத்தினால் என்னை ஒரு இயக்கத்திலிருந்து நீக்கினார்கள். அடங்கப்பா, நான் எத்தனையோ பல்ட்டிய பாத்திருக்கேன், இது அந்த பல்ட்டிடா சாமி. தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் என்னை மட்டும் காப்பாற்றாமல் விட்டு விடுவாரா என்கிற என்னுடைய நோக்கத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் எப்படி வேணாலும் சிரிச்சிட்டு போட்டோம், அது வேற. என்னையோ ஒரு அடிமையா சேர்த்திப்பீங்களா அண்ணே? பெருமாளு ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் தமிழ்நாட்டுக்கு கிடைத்து விட்டார். கஞ்சா வித்தவெல்லாம் எங்க இருக்கானே தெரியல, கள்ளக்கடத்தல் பண்ணவனுக்கு எங்க இருக்கானே தெரியல. முதலமைச்சர் போதும், சரி வாழுங்க. சட்டசபையில நம்ம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கோம். நமக்கு எலெக்ஷனை பத்தி கிளாஸ் எடுக்கிறாரா முன்னாடி உட்கார்ந்துகிட்டு? யாருன்னு தெரியுதா? உன் சின்ன மருமக புள்ள திரு மு.க. ஸ்டாலினுடைய மகன் இளவரசர் திரு உதயநிதி அவர்கள். ரொம்ப ஓவர். இன்றைக்கு கேக்குறேன், திரு எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்களே, உங்க தாத்தா கலைஞராலே முடியல, உங்க அப்பா ஸ்டாலினாலே முடியல, எங்க தலைவரை நீங்க ஜெயிச்சிட முடியுமா? நம்ம கிட்ட கிளாஸ் எடுக்கிறாரு தேர்தல் அரசியலை பத்தி சட்டசபையில வந்து. அன்னைக்கு நான் எந்திரிக்கலான்னு இருந்தேன். அண்ணன் வரும்போதே சொல்லிட்டாரு, இன்னைக்கு ஒன்லி நம்பிக்கை வாக்கெடுப்பு தான், நீங்க நம்ம எல்லாம் பேச வேணாம். அங்க வந்தே வம்புழுத்தீங்க, போனா போன்னு பெருந்தன்மையா மன்னிச்சு விட்டு வந்தேன். சத்தியத்தை பே கேன்சல் பண்ணி போடுடா, கேன்சல் பண்ணி விடுவேன். இது நம்மள பார்த்து பயந்துட்டாங்களாம். இன்னும் திமுக காரனுங்க ஆளுங்கட்சி நினைப்பு. உன்னை சிறையில் தள்ளி விடுவேன் கிராதகா. ஐயோ, நாமே சிறையில் தான் கிடைக்கிறோமா? வந்து சொல்றாரு நம்ம கிட்ட, நீங்க 35% ஓட்டு எடுத்துட்டீங்க, மக்கள் உங்களுக்கு எதிராக 65% இருக்கிறாங்க,
நம்ம இளவரசர் உதய் அவர்களே, நீங்க இன்னும் 90% ஜெயிச்சுட்டாங்க, சட்டசபையில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்னு சொன்னா. கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணா? சொல்லட்டுமா? உங்க சொந்த அப்பா கொளத்தூர்ல தோத்துட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரு பாவம் தோத்துட்டோமே, 234 தொகுதியிலும் போய் வெற்றி பெறுவோம்னு போயிட்டு வந்தேனே, கடைசியில கொளத்தூர்ல தோத்துட்டேன்னு உங்க அப்பா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, ஏண்டா பஞ்சாயத்து போட்ட டிவி நோண்டுற மாதிரி போறேன் வரேன் பூரா அதையே பிடிச்சு நோண்டுறீங்கடா. ஐயா 2006ல உங்க தாத்தா கலைஞர் அவர்கள் இருக்காரு, கலைஞர் கருணாநிதி அவர்கள். என்னையத்தானே திட்ட சொன்னேன், என்னைய திட்ட சொன்ன 3 தலைமுறைக்கு முன்னால செத்து போன கிளவியெல்லாம் வெட்டி கிழிக்கிற. இந்த வீடியோ கிளிப்பிங் நீங்க பாக்கலையே, பாப்பீங்களா தெரியல. மதிப்புக்குரிய பிரகாஷ் ராஜ் சார், ஹாய் சலாம். உங்க மீது பெரிய மதிப்பு இருக்கு, இருந்தாலும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். டிரைவர் பையெல்லாம் எம்எல்ஏ ஆக்குவியா அப்படிங்கல? முதலமைச்சர் பையன் துணை முதலமைச்சர் ஆகும் போது டிரைவர் பையன் எம்எல்ஏ ஆக கூடாதா? चीटिंग करता है तू, चीटिंग 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 करता है तू. ஓட்டு போடுறது நாங்க, குத்துறது நாங்க, நீங்க. என்ன உங்க கழுதைகளை செத்து போச்சா? எடுக்க கூடாது, எதுக்கு எடுக்கணும்? அண்ணே மூத்த குடிமகன் அடிக்காதீங்க. நீ மூத்த குடிமகனாடா? என்ன இளவு கருமாந்திரத்தை குடிச்சிட்டு வந்து உட்கார்ந்திருக்கோ தெரியல. நாத்த குடிமகனா இருக்க, முதல்ல இடத்த காலி பண்றா. வெளியூர் போறேன், இந்த வா இதோட நிறுத்திக்க. மறுபடியும் பிராந்தி பீருன்னு எதிர்பார்த்த எடுக்க கூடாது, எடுக்க கூடாது, எதுக்கு எடுக்கணும்? 7 மீட்டர் தாண்டி அந்த ரிசல்ட் அழுதுட்டு வந்து சட்டி கட்டி குடுத்து ஏறா ஏறா, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். என்ன என்னடா தண்ணியா உன் போதைக்கு நான் பொடிமாசா உனக்கு? டேய் இந்த பீஸுக்கு 10 விறகு எடுத்து விடா. வீட்ல வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. வீட்ல ஒரு பொருள் வைக்க முடியல, ஒரு காசு பணம் வைக்க முடியல, வீட்ல ஒரே சண்டை பிரச்சனை. தண்ணி அடிக்கிற பழக்கம்ன்றது தள்ள வர வெள்ள முடி மாதிரி ஒண்ணு வந்துட்டா போதும், ஜாஸ்தி ஆகுமே தவிர கம்மி ஆகவே ஆகாது. போன ஆட்சிலாம் மாறி போச்சு, இதுக்கப்புறம் யாரும் ஊழலாம் பண்ண முடியாது. 180 போடு, ஏன் உரிமை, ஏன் உரிமை. நாம நடத்துற ஆபரேஷன் உரிமைக்கும் உறவுக்கு நடக்கிற உச்சக்கட்ட ஆபரேஷன். போடு 180 போடு போடு. அவர் ஆட்சியே ஏத்துட்டாரு, இன்னும் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது? மாரி எல்லாரும் கேட்டாதான் காசு வாங்காம கொடுப்பாங்க. அனௌன்ஸ்மெண்டே இல்லாம இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிறாங்க. இல்லைன்னா வாங்கினா வந்து என்னப்பா ஏன் எமோஷன் ஆயிட்டே? அங்கேயும் கடை க்ளோஸ், அங்க க்ளோஸ் ஆகிக்குதுன்னு இங்க வந்தேன், இங்கேயும் க்ளோஸ் ஆகி. கை வைக்க கூடாது. ஆமா செத்துருவான், நானா செத்தே விடுவேன். செத்துருவோம் சார். போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோன்னு சொன்னாரு, நான் அதுக்கு நான் கட்டுப்படுறேன். நாளைக்கு நரம்பு தளர்ச்சி வந்துரும் உனக்கு. குடிச்சு நாசமா போங்க போங்க. ரொம்ப தேங்க்ஸ் பவானி. காலையில எஞ்சா கை உதறான். காலையில ஒரு 12 மணினா கைகாலெல்லாம் இழுத்துடு சாமி. முடியும் நினைச்சா முடியும், முடியாதுன்னு நினைச்சா எதுவுமே முடியாது. வரல, இன்னும் 10 நிமிஷம் தான் டைம். அதுக்கப்புறம் வரல அப்படின்னாக்க கடை உடைக்கப்படும், கடை உடைக்கப்படும், நிச்சயமாக செய்யப்படும். மண்ட மாநிலம் பேசாம ஏன்டா போய் எமோஷன் ஆற நீ? ஏன் எமோஷன் ஆற நீ? போட்டு தள்ளிடுவேன். 10,561 உடைக்கப்படும். எந்த பொருள் சேதம் இருந்தாலும் யாரும் கேட்க கூடாது. ஆனா நான் ஒரே 10 நிமிஷம் டைம். இவன் தான் கூட்டு போங்க, கூட்டு போய் தலைகளை கட்டி தொங்க விடுறாங்க. அடுத்த நிமிஷமே ஆட்சி கழியும். அதுல கை வச்சுக்க ஆட்சி கழியும். நான் சொல்றேன், 1000 பேர் சாவுவானா, அந்த சாவு காரணம் யாரு? கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. மூடாதீங்க, அவ்வளவுதான் நாங்க சொல்லுவோம். முடிஞ்சா உங்களால சரக்கு விலையை கம்மி பண்ண முடியுமா, அதை மட்டும் பாருங்க. அவனை செருப்பால் அடி பிரடி ராஸ்கல். நான் வச்சிரம்பா மாமா, அப்பா சொன்னது கேட்டல. இப்ப தமிழ்நாட்டுல நீங்க மூட்டஞ்சிக்க 30 ரூபா 60 ரூபா தான். பக்கத்துல ஆந்திரா பாட்டு, அங்க போய் ஒரு 4 பாட்டில் 10 பாட்டில் வாங்கிட்டு வர பிடிக்க மாட்டேன். அங்கனே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வண்டி ஏறி வந்துருவோம். ஆக இது வரைக்கும் நீ குடிய நிப்பாட்டல, என் முழு அன்பையும் பார்த்து இல்லையா? இந்த முள்ள மாதிரி அடிச்சு வெளியே வரட்டு.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.